எங்களோட கம்பெனி எப்படி இருக்குது, எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, எங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அதோட வேல்யூ என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு காசு தாரம் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட சர்வீஸ் பற்றியும் அதோட ப்ராடக்டோட வேல்யூ பற்றியும் நீங்கள் வந்துக்கிட்டு உங்களோட சொந்த ஒப்பீனியன்ஸை கொடுக்குறப்போ அதுக்கு பே பண்ணுற 2 கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Rifas. ஹாய், நான் ரிஃபாஸ். எப்படிங்க எல்லாரும்? இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வர ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனமான வீடியோஸ், அதாவது உங்களோட லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு ஏஐ துறையிலேயோ ஒரு ஐடியிலையோ என்ன மாதிரி நீங்கள் முன்னேறி கொள்வது, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வீடியோவில் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக பிரயோசனமான வீடியோக்கள் கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொண்டு இதில் நீங்கள் நிச்சயமாக மணி மேக் பண்ணலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு ஜென்யூனான நீங்கள் கொண்டு போய் காசை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நாள் காசு தான் ஓடி போகிற சைட் கிடையாது. இதெல்லாம் பல வருஷங்களாக இருக்கிற சைட்டுகள். உங்களுக்கு சின்ன ஒரு இங்கிலீஷை வாசிச்சு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னாலே இதில் நீங்கள் மணி மேக் பண்ணி கொள்ளலாம். ஆனால் இந்த 2 மெத்தடையும் வச்சு நீங்கள் மில்லியன் கணக்கான டாலர் ஏர்ன் பண்ணி ஒரு ஷார்ட் டைம்லேயோ பெரிய ஒரு பில்லியனர் ஆகலாமா அப்படின்னு சொன்ன கேட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எந்த ஒரு சர்வீஸ் சைட்லேயுமோ இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுற சைட்லேயுமோ அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணவே முடியாது. அது அவங்களும் கூட தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்துக்கிட்ட உங்களுக்கு நிச்சயமாக ஒரு குறைஞ்சது ஒரு $1 $5 இல்லை $10 இல்லை $35 $50 கூட ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களால் செய்ய முடியும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வச்சு பொதுவாக உங்களோட அன்றாட தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய மாதிரிக்கும் ஒரு பாக்கெட் மணியாக வந்தால் நீங்கள் இந்த மாதிரியான சைட்டுகளில் நீங்கள் மணி மேக் பண்ணலாமே தவிர இதில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வரும், அதை கொண்டு நீங்கள் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நினைக்கக்கூடாது. காசு காசு கொடு, காசு 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 கொடு. ஸோ நம்ம முதலாவது இதில் பார்க்க போகிற சைட்டோட பேர் வந்து ஸ்வாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்துக்கிட்டு வெறும் சர்வீஸ் சைட் மட்டும் கிடையாது. இதில் அதோட சேர்த்து இன்னொரு 4-5 மெத்தட்லேயும் நீங்கள் மணி மேக் பண்ணி கொள்ளலாம். அதோட லிங்க்கை நான் வந்துக்கிட்டு கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் ஸ்வாக் பாக்ஸ் சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மேலுக்கு எக்ரி அப்படின்னு சொல்கிறத செக் மார்க் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் இமெயிலை கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்கிற உங்களுடைய ஜிமெயிலை கொடுத்து அந்த ஆப்ஷனை வச்சும் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட இமெயிலை கொடுத்து பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயிலை கொடுத்துட்டு அப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு காட்டும். நீங்கள் இந்த 4 முறையில் வந்துக்கிட்டு மணி மேக் பண்ணலாம், நீங்கள் எதுவுமே பண்ணாமலுக்கு அப்படின்னு சொல்லும். இந்த 4 முறையில் முதலாவது இருக்கிறது கம்ப்ளீட் யுவர் ஃபர்ஸ்ட் சேவே. அதுக்கு வந்துக்கிட்டு 5 SB கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த 5 SB அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு வர்ச்சுவல் பாயிண்ட், அதாவது 5 ஸ்வாக் பாக் பாயிண்ட்டை நீங்கள் வந்துக்கிட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லை 5 மினிட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த சர்வேயை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஒரு 2 நிமிஷம் கூட போகலை. ஸோ 5 SB அப்படின்னு சொல்கிறது எத்தனை டாலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப குறைவானது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சிஸ்டம் படி 100 ஸ்வாக் பாக் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு $1 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டுக்கு அந்த சர்வே பண்ணால் தான் நம்மளோட ஒரு இன்ட்ரோடக்டரி சர்வே. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு எத்தனை சர்வே வரும், இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி சர்வே தரலாம் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் டிசைட் பண்ணி உங்களுக்குரிய சர்வேயை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் சர்வேயை. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அப்புறம் ஐ அக்ரின்னு சொல்லி 2 வாட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கேட்கும் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது உங்களோட பர்சனல் விஷயங்கள், நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா, உங்களுக்கு எத்தனை வயசு, ஒரு ஹவுஸ் ஹோல்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்களோட வயசு என்ன, உங்கள்கிட்ட என்ன ஃபோன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்கும். நீங்கள் ஒன்று நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கடைசாத முடிகிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் ஏர்ன்ட் 5 SB அப்படின்னு சொல்லும். ஸோ உங்களுக்கு 5 SB வந்து கிடச்சிது. அதுக்கு கீழே இருக்க மெசேஜ் பாருங்கள், யூ ஹேவ் அன்லாக் தீஸ் எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக உங்களோட முதலாவது சர்வேயை கம்ப்ளீட் பண்ணது மூலமாக இந்த 3 கீழே இருக்கிற டாஸ்க்கும் கிடச்சிருக்குது. நீங்கள் ஒன்றோடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது மொனோபோலியை வச்சு நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி 60 ஈஸி இமெயில் ஒன்லி ஆஃபர், அதாவது அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மொத்தமாக அதில் 2000 SB உடைக்கலாம். முதலாவது நீங்கள் வந்து மொனோபோலியில் வந்துக்கு விளையாடினீங்கன்னு சொன்னால் ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 3வது இருக்கிறது வந்துக்கிட்டு சேவிங் மணி சேவிங் ஆப்ஸ், அதுகளில் இருந்தும் உங்களுக்கு ஒரு 8000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8000 2000 10000 13000
மொத்தம் 13,000 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு $13 வந்துடும். இந்த $13 வந்துன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக வித்ட்ரால் கொடுத்து நீங்கள் வித்ட்ரால் எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் நோ தேங்க்ஸ் ஐ வாண்ட் டு டேக் சர்வேஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு போய்ட்டு உங்களோட சர்வே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். இல்லை இதை நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அது எல்லாத்துக்கும் முதல்ல மேலுக்கு வந்துக்கிட்டு பாருங்கள், ஹலோ ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் டு வெரிஃபை யுவர் ஸ்வாக்பாக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு உங்களோட இமெயிலுக்கு போயிட்டு இந்த இமெயிலை கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இமெயிலை கன்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட அக்கௌண்ட் வந்து இதில் இருக்கும். அப்போ தான் நீங்கள் தொடர்ச்சியாக சர்வே பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். அதில் இருந்து பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை டாலருக்கு மாற்றி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட இமெயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்வாக்பாக்ஸ்லேருந்து இந்த மாதிரி இமெயில் வந்திருக்கும். இல்லை வெரிஃபையை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே உங்களோட இமெயில் வந்துக்கிட்டு வெரிஃபை ஆகிடும். நான் இதை காப்பி பண்ணி என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி திறந்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் நீங்கள் இன்கோக்ரிண்டோ மோடில் இருக்கிறதால அதை பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணாலே உங்களோட அக்கௌண்ட் வந்துக்கிட்டு வெரிஃபை ஆகிடும். இப்போ நீங்கள் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வருது. முதலாவது சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, அடுத்தது வந்து வெரிஃபை பண்ணுறது. ரெண்டுக்குமே உங்களுக்கு ஒரு 5 அது கடைசாவது இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. முதலாவது சர்வேயை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து 5 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறமா இருக்கிறது மொனோபோலி ப்ளே பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த க்ளோன் டைக் அப்படின்னு சொல்கிற அந்த கேமை ப்ளே பண்ணி கிஃப்ட் கார்டுகளை ஏர்ன் பண்ணிக்கிறது. இப்போ நான் வந்துக்கிட்டு அதில் டேக் மீ டு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்து ஹோம் பேஜுக்கு வந்து சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே என்னென்ன எடுக்கலாம், ஒன் சேல் ரிவார்ட்ஸில் என்னென்ன இருக்குது, அப்புறம் மோஸ்ட் பாப்புலர் ரிவார்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லியெல்லாம் இங்கே காட்டுது. இங்கே மேலுக்கே வந்துக்கிட்டு நம்ம என்ன மாதிரி முறையில் வந்துக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். அது வேணும்னு சொன்னால் நீங்கள் அதில் போயிட்டு அதுகளை ஃபில் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரெண்டிங் நவ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மூலமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் ட்ரெண்டிங் நவ்வில் காட்டுறது. ஸோ இல்லை 2வது இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் வரும். இப்போ 2000 உங்களுக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் $20 மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே டாஸ்க் இருக்குது. நம்ம இதில் முக்கியமாக பார்க்க போகிறது சர்வே பண்ணுறது தான். ஸோ சர்வேக்கு எங்கே போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் டெய்லி போனஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி லாகின் பண்ணுறது மூலமோ செக் பண்ணுறது மூலமோ அதுக்குரிய பாயிண்ட்ஸ்களை நீங்கள் 30லேருந்து 85 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ரெடீம் பாயிண்ட்ஸுக்கு போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு காட்டும் இங்கே ரெடீம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு 8 SB தான் இருக்குது. அந்த 8 SB நான் 5 வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் சர்வே பண்ணதால் வந்தது. அப்புறம் அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டு இங்கே அந்த டெய்லி போனஸை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதால் வந்தது. டாலருக்கு இப்போது வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியாது. என்ன சொன்னால் குறைஞ்சது நம்மளுக்கு $1 வேணும். $1 சொன்னால் நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இதை நீங்கள் இந்த மாதிரி பேபாலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம், அமேசானுக்கு மாற்றி எடுத்துக்கலாம், ஏடிஎம்முக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ரிடீம் ரிவார்ட்ஸ் மெத்தட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பயனர் கூட இருக்குது. ஆனால் பயனருக்கு வந்துக்கிட்ட உங்களுக்கு 52 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஆக குறைஞ்ச மெத்தட் நீங்கள் எடுக்கக்கூடியது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது $5. அதை வந்து நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டாவோ இல்லை ஏடிஎம்மாவோ இல்லை ஒரு பேபாலில் யூரோவாவோ இல்லை பேபாலில் USDயாவோ மாற்றி எடுத்துக்கலாம். டைம் டு டைம் $1 வந்தால் கூட நீங்கள் அதை பேபாலுக்கு மாற்றி வித்ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷனும் வரும். ஸோ இப்போ நம்ம சர்வேக்கு போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இந்த சர்வே ப்ரொஃபைலை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சர்வே ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு எத்தனை சர்வே வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். அது பெரிய ஒரு லாங் சர்வேயாக இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலை. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. பொதுவாக உங்கள்கிட்ட என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாம்பிள் சர்வேஸ் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸ் மீ, செல்லுலர், அந்த மாதிரி நிறைய சம்மந்தமான சர்வேகள் இருக்குது. ஒன்றொன்றுக்கும் எத்தனை சர்வே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணுறது மூலமாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 10 கொஷின்ஸுக்கும் 2 பாயிண்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டு. இதெல்லாம் சும்மா சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பெரிய சர்வேகள் வரும். அந்த சர்வேயில் ஃபில் பண்ணி நீங்கள் இன்னும் அதிகமான பாயிண்ட்ஸஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அப்புறம் டாலருக்கு மாற்றி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமும் நிறைய பாயிண்ட்ஸ்கள் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வாக்பாக்ஸ் வந்துக்கிட்டு சர்வே மட்டும் இல்லாமலுக்கு சர்வே, வீடியோ பார்க்குறது, அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக நீங்கள் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணி அதை டாலருக்கு மாற்றி பேபால்லையோ செக் மூலமாகவோ இல்லை அமேசான் கிஃப்ட் கார்டு மூலமாகவோ வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நிறைய நாளாக இவங்களோட $1 ஆப்ஷன் வந்து இல்லாமல் போச்சுது. நான் கிட்டத்தில் பார்த்தது அவங்களோட மினிமம் பே அவுட் வந்து $3 தான். ஸோ அந்த $3 உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் பேபாலில் கிஃப்ட் கார்டாவோ இல்லை பேபால் அக்கௌண்ட்டுக்கோ அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். இல்லை இருக்கிற பெரிய நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1க்கும் அதிகமான மெத்தட்ஸ் இருக்குது. அதே டைமில் யூசர் ஃப்ரெண்ட்லி, எல்லோருக்குமே புரியக்கூடிய அளவுக்கு உங்களோட ஆப் இருக்கும்.
அதே மாதிரி வெப்சைட்டும் இருக்கும். ஈஸியாக நீங்கள் அவங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி டாலருக்கு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இது வந்துக்கிட்டு சர்வே மட்டும் கிடையாது. இதில் உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் வேர்ஷனுக்கு சம்மந்தமான அப்ளிகேஷனை செக் பண்ணுறது, உங்கள்கிட்ட என்ன லேப்டாப் இருக்கோ அந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணி அதுக்கு பாயிண்ட்ஸ் ரன் பண்ணி அப்புறம் அதர் பாயிண்ட்ஸை மாற்றி அதை டாலராக மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச மெத்தட்ஸ் வந்துக்கிட்டு சர்வேயை தவிர அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு இதில் வந்துக்கிட்டு பிடிச்ச மெத்தட். என்னென்னு சொன்னால் அப்ளிகேஷனுக்கு அவங்க பே பண்ணுறது வந்துக்கிட்டு ரொம்ப அதிகம் சர்வேயை விட. ஸோ இப்போ புதுசாக ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறாங்க என்ன சரி கம்பெனி அப்படின்னு சொன்னால் இந்த டெஸ்ட் பேர்ட்ஸுக்கு அவங்க அந்த அப்ளிகேஷனை அனுப்பி இதை டெஸ்ட் கேஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டெஸ்ட் பேர்ட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இதில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை அனுப்பி டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யூரோக்கு மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட மினிமம் பே அவுட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 யூரோ தான், கிட்டத்தட்ட $12 சமனாக இருக்கும். இது ஏன் அவங்க யூரோவில் தராங்கன்னு சொன்னால் இந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆனதெல்லாம் ஜெர்மனில் வந்துக்கிட்டு ஸோ அவங்களோட கரன்சி யூரோ. ஆனால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே இதை வந்துக்கிட்டு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட பே அவுட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசான் வவுச்சர்ஸ், பேபால், அதோட சேர்த்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. ஸோ பேபாலும் அமேசான் வவுச்சரும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இல்லை மிடில் ஈஸ்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இந்த மெத்தட்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ண அந்த யூரோவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம், வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதோட லிங்கையும் என்னோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கிறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் தேவைன்னு சொன்னால் ஜாயின் ஆகிக்கலாம். இதில் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டாஸ்க்கு வந்துட்டு அவங்க பே பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். நீங்கள் முதலாவது டாஸ்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே அங்கே ஹெச்ஆர் ரிக்ரூட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க சரியாக பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துக்கிட்டு உங்களோட மணி மேக் பண்ணுற ப்ராசஸுக்கு மூவ் ஆகலாம். நான் ஏற்கனவே பண்ணி ஜாயின் ஆகிட்டேன், எனக்கு ஃப்ரீயாக வந்திருக்குது. இப்போதைக்கு எனக்கு அதில் 35 பாயிண்ட்ஸும் 10 பாயிண்ட்ஸ் லைக்கும் சேர்த்து மொத்தம் 45 இருக்குது. இது ரொம்ப ட்ரஸ்டபிளான ஒரு சைட், ரொம்ப சர்வே சைட்டுகளோட ஒப்பிடக்குள்ள ரொம்ப அதிகமாக பே பண்ணுற ஒரு சைட். ஸோ இதில் உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு புதுசாக வர மொபைல் அப்ளிகேஷனை செக் பண்ண உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த சைட் வந்துக்கிட்டு ஃபன்னோட சேர்த்து உங்களுக்கு காசு தர ஒரு சைட், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த இதில் அதிகமாக உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்ட் பேர்ட்ஸில் தான் நீங்கள் வந்துக்கிட்டு அதிகமாக உழைக்கலாம். ஆனால் லேசாக உழைக்கலாம் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்க, ஈஸியாக மணி மேக் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வாக் பாக்ஸில் பண்ணலாம். அது ரெண்டுலேயுமே சர்வே இருக்குது, ரெண்டுலேயுமே வந்துக்கிட்டு டெய்லி டாஸ்க் இருக்கும். அது வந்துக்கிட்டு ஸ்வாக் பாக்ஸில் வந்துக்கிட்டு டெய்லி நிறைய பேருக்கு இருக்கும். டெஸ்ட் பேட்டில் வந்துக்கிட்டு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கும். ஆனால் அதோட பே அவுட் வந்துக்கிட்டு பெருசாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், அந்த 2 மணி மேக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனையும் வெப்சைட்டையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எனக்கு முடிகிற டைமுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.